தென்மண்டல திமுக சார்பாக மதுரையில் பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தற்போது தொண்டர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த கூட்டம் மிக சிறப்போடு நடைபெறுவதற்கு எல்லா வகைகளிலும் துணை நின்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றி அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் எழுச்சியோடு ஏற்றத்தோடு நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் செயல் வீரர் அருமை சகோதரர் மூர்த்தி அவர்களே, தெற்கு பகுதியின் செயலாளர் மணிமாறன் அவர்களே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ரகுபதி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாநில இளைஞரணியின் துணை செயலாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை ஊராட்சி போன்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, மாவட்ட ஒன்றிய நகர மாநகர் இளைஞர் அணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்தின் துணை அமைப்புகளாம் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி போன்ற பல்வேறு அமைப்புகளை கட்டி காத்து வருகிற கழக காவலர்களே, ஈட்டி முனைகளாக மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய திருப்பு முனைகளாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவனை மற்றொடரினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையம் கலங்கம் கண்டு துள்ளும் நாள் என்னால், உள்ளம் சொக்கும் நாள் என்னால் என்கிற உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, அன்பிற்கிணைய தாய்மார்களே, நண்பர்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக தோழர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மக்கள் ஓரணி, கேள்வி கேட்கும் பேரணி, இந்த கூட்டத்தின் நோக்கத்தை பற்றி கூட்டத்தினுடைய தலைவர் துணை பொதுச் செயலாளர் ஐபி அவர்கள் உங்களிடத்தில் சுருக்கமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இவன் என்ன சொல்ல போகிறான் என்கிற ஆவலோடு ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் முதலில் என்னுடைய நன்றி. உங்கள் முகத்தில் நான் காண்பது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, அதையும் தாண்டி தமிழினத்தினுடைய எழுச்சியை காணுகிறேன், தமிழினத்தினுடைய உணர்ச்சியை உங்கள் முகத்தில் நான் காணுகிறேன். வரலாற்று சிறப்புக்குரிய இந்த மதுரைக்கு பல்வேறு பெருமைகள் உண்டு, பல்வேறு சிறப்புகள் உண்டு. வைகையின் எழிலில் பூத்து குலுங்கக்கூடிய நகரம் இந்த மதுரை நகரம்.
உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி வீற்றிருக்கும் நகரம் இந்த மதுரை. மதுரையின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் திருமலை நாயக்கர் மகால் அமைந்திருக்கக்கூடிய நகரம் இந்த மதுரை. இப்படி பல்வேறு பெருமைகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த புனித நகருக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய புனிதமான காரியத்தை நீங்கள் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைக்க வந்திருக்கிறேன். அதற்கு சாட்சியாக, அதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நடைபெறுகிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்திட வேண்டும். கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய பிறகு நான் இங்கு வந்திருக்கிறேன். தர்மதேவன் அழகர் மலையில் இருப்பதாக வரலாறு இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. இந்த மலையில் இன்றைக்கும் கூட அர்த்தஜாம பூஜையை தர்மதேவன் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதே போல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈசனிடத்திலே நக்கீரன் வாதிட்டு புகழ்பெற்ற இடம் இந்த மதுரை. அந்த மதுரைக்கு இந்த நேரத்தில் நான் இங்கு வந்திருக்கிறேன். தேரா மன்னா செப்புவது உடையன் என்று ஆட்சி செய்த பாண்டிய நெடுஞ்செழியனும் கண்ணகை நீதி கேட்ட நகரம் இந்த மதுரை. அதனால்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். யானையே கல்வன் யானோ அரசன் என்று உரைத்த நீதி தவறிய அந்த செயலை எண்ணி வருந்தி உயிர்விட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த மன்னன் ஆட்சி புரிந்த இந்த மதுரைக்கு நான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உடனே நீங்கள் எல்லாம் பெங்களூரில் நடைபெற்ற சொத்து குவிப்பு வழக்கிலே ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டிருப்பது நியாயமா என்று நான் கேட்க வந்திருப்பதாக நீங்கள் கருதிவிடக் கூடாது. அதற்கு நீதி கேட்டு நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நான் வரவில்லை. அந்த வழக்கில் அம்மையார் ஜெயலலிதா எப்படி ஜாமீன் பெற்றார், அந்த வழக்கில் அவர் எப்படி விடுதலையை வாங்கியிருக்கிறார், அதற்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நான் இந்த மதுரைக்கு வரவில்லை. மெயின் வழக்கில 18 ஆண்டு காலம் இழுத்தவர். ஆனால் அப்பீல் வழக்கை 3 மாதத்தில் முடித்த மர்ம பெண். அவைகள் எல்லாம் விரைவில் வரத்தான் போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஜெயலலிதா வழக்கில ஆஜராகிய சிறப்பு வழக்கறிஞர் திரு ஆச்சாரியா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு தகுதியான வழக்கு இந்த வழக்கு என்று பல்வேறு குளறுபடிகளை, குற்றச்சாட்டுக்களை, ஆதாரங்களை கர்நாடக அரசுக்கு எடுத்து சொல்லி இதை உடனடியாக மேல்முறையீட்டிற்கு அனுப்பிட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அதே கர்நாடக மாநிலத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் திரு ரவிவர்மா குமார் அவர்கள், அவரும் அதை வழிமுடிந்து ஆச்சாரியா சொல்வது 100% உண்மை என்று குறிப்பிட்டு அவரும் மேல்முறையீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார். ஆக ஜெயலலிதா வழக்கில் நடந்தது நியாயமா என்று நான் சத்தியமாக சொல்லுகிறேன். அதற்காக இந்த மதுரைக்கு நான் வந்துடவில்லை. இதே ஜெயலலிதா அவர்கள்
முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கிய வரலாறு இது முதல் முறை அல்ல, இரண்டாவது முறை நடந்திருக்கிறது. ஏற்கனவே 2001ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. என்ன காரணம்? டான்சி வழக்கு. அந்த டான்சி வழக்கை விசாரித்த தனி நீதிமன்றம் தண்டனை தருகிறது. ஜெயலலிதாவிற்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை தருகிறது. அப்படி வழங்கிய அந்த தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது. அதற்கு பின்னால் உச்ச நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விடுதலை செய்தது. விடுதலை செய்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னது என்ன தெரியுமா? எந்த தவறும் ஜெயலலிதா செய்யல, அதற்காக நான் அவரை விடுதலை செய்திருக்கிறேன் என்று சொல்லல. அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜெயலலிதா வாங்கியது தவறு. எனவே அடிமாட்டிற்கு விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த டான்சி நிலத்தை உடனடியாக ஜெயலலிதா அரசிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லி அதற்கு பிறகுதான் அங்கே அவர் தன்னுடைய தீர்ப்பை அந்த நீதிபதி வழங்கினார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு நான் அவருடைய மனசாட்சிக்கே அதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அன்றைக்கு விடுதலை செய்தார்கள். அப்போது 2011ஆம் ஆண்டு நீதிபதி சுட்டிக்காட்டிய அந்த மனசாட்சிக்கு இதுவரையில ஜெயலலிதா பதில் சொல்லி இருக்கிறாரா என்று தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிடையாது. இப்போது நான் நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இப்பொழுது ஜெயலலிதா இன்றைக்கு விடுதலையாகி இருக்கிறாரே, மன்னிக்கவும் விடுதலையை வாங்கி இருக்கிறாரே, எப்படி வாங்கினார்? இது அவருடைய மனசாட்சியில அதை கேட்டு அதற்குரிய பதில நாட்டு மக்களிடத்தில் வழங்குவார் என்று சொன்னால் நான் உள்ளபடியே அதை வரவேற்க காத்திருக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் கையில் இருப்பது ஆனந்த விகடன் பத்திரிகை. கடந்த 27/5/2015 அன்று தேதியிட்டு வெளியிடப்பட்ட இந்த வார ஆனந்த விகடன் பத்திரிகை வார இதழ். இந்த பத்திரிகைக்கு என்று ஒரு வரலாறு உண்டு, யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது. அந்த பத்திரிகையில பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர் திருமாவேலன் என்கிற ஒரு எழுத்தாளர் இந்த பத்திரிகையில ஒரு 5 பக்கத்திற்கு கட்டுரை தீட்டி இருக்கிறார். அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? ஊழலுக்கு 9 வாசல். அதற்கு பிறகு அதே கட்டுரையில இன்னொரு தலைப்பு, இனி தவறு செய்தால் தப்பிவிடலாம். அந்த கட்டுரைக்கு ஒரு தனி தலைப்பு, அதிர்ச்சி ஸ்கேன் என்று திருமாவேலன் அவர்கள் ஆனந்த விகடன் பத்திரிகையில தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அனைத்தையும் படிக்க நான் நேரமில்லாத காரணத்தால் விரும்பவில்லை. சுருக்கமாக 1-2 உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் சொல்லுகிறார், வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டு விட்டார். தீர்ப்பின் அடிப்படையே அசைத்து பார்க்கும் கணக்கு குளறுபடிகள் ஒரு பக்கம் இருக்க, தீர்ப்பின் மற்ற அம்சங்களும் ஆச்சரியம் அளிக்கின்றன. இதை சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், 18 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும்
100 கோடி ரூபாய் அபராதமும் பெற்ற ஜெயலலிதா அதிலிருந்து முழுமையாக விடுபட்டதை பார்க்கும் போது இது அவரது வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிதான் என்று சொல்லி நிறுத்தல. அதற்கு அடுத்து ஒரு வரி சொல்லுகிறார்கள், அதுதான் முக்கியம். இது அவரது வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிதான் என்று சொல்லிவிட்டு, ஆனால் நேர்மைக்கு நியாயத்திற்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இங்கே போட்டிருக்கிறோம் இந்த கேள்வி. இந்த கேள்வியை அந்த கட்டுரையாளர் இந்த பத்திரிகையில் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அதற்கடுத்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், இன்றைய இந்திய சமூகத்தில் புறையோடி போயிருக்கிறது ஊழல் விவகாரம். அதன் தொடர்புடைய வழக்கின் தீர்ப்பை இந்தியாவே உன்னிப்பாக கவனித்தது. தீர்ப்பின் சாராம்சம் எப்படி இருக்குமோ என பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. நிஜத்தில் என்ன நடந்தது என்று அங்கேயும் திருமாவேலன் அவர்கள் ஆனந்த விகடன் பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இப்படி பல செய்திகள். அதற்கடுத்து ஆங்கில பத்திரிகை, அகில இந்திய அளவில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகை, அரை பக்கத்திற்கு கட்டுரை. அந்த கட்டுரையை எழுதியிருக்கக்கூடியவர் திரு ஏ சுப்பிரமணியம் என்ற ஒரு தோழர் எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? Curious case of Amma assets overlooking the obvious. From calculation to take on gifts, Karnataka High Court orders many loopholes என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதனுடைய தமிழாக்கம் என்னவென்று கேட்டால், வெளிப்படையான விவரங்கள் புறக்கணிப்பு, அம்மா சொத்து சேர்த்த வழக்கில் வினோதம். கணக்கு போட்டதிலிருந்து அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டது வர கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் பல ஓட்டைகள் இருக்கிறது. நான் சொல்லல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சொல்லுது. அந்த கட்டுரையில சில செய்திகள், நீதிபதி குமாரசாமியின் 919 பக்க தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள வழக்கத்துக்கு மாறான கூற்றுக்கள் இடம்பெற்றுள்ளன. வெளிநாட்டு நிதி ரூபாய் 77 லட்சம் உட்பட 2.5 கோடி ரூபாய் தொகை தன்னுடைய வங்கி கணக்கில் அன்பளிப்பாக செலுத்தப்பட்டது என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். இவற்றுக்கு வருமான வரி கட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வகையில 1.5 கோடி ரூபாய் தொகை அன்பளிப்பாக வழங்கப்பட்டதை நீதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த வருமான வரியை மட்டும் கட்டிவிட்டால் சட்டவிரோத சொத்துக்களால் ஏற்பட்ட கரையை துடைத்துவிட முடியும் என்பது போல இருக்கிறது. அரசு ஊழியர்கள் நன்கொடைகள் வாங்குவது நடத்தை விதிகளுக்கு எதிரானது. ஏனெனில் சட்டபூர்வ வருமானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் நோக்கத்தையே தோற்கடித்துவிடும். இங்கே சுரேஷ் ராஜன் அமர்ந்திருக்கிறார். இவருடைய வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது. அதை கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சுரேஷ் ராஜன் வழக்கில உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இங்க நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குங்காவின் தீர்ப்புக்கு பிறகான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் வருமான வரி பிரகடனங்களுக்கு எதிராக சட்டவிரோத சொத்துக்களை சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பது எதிர்காலத்தில் பயங்கர ஆபத்தை விளைவிக்கும். வருமான வரி செலுத்துவரின் பெயரில் உள்ள சொத்து உண்மையில் அவருக்கு சொந்தமானது என்று கூறிவிட முடியாது. அப்படி கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஆபத்தான விளைவுகளுக்கு இது இட்டு செல்லும். சட்டத்தின் கையில் சிக்காமல் ஊழல் செய்ய அரசு ஊழியர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 23 கோடி ரூபாய் சட்டவிரோத சொத்துக்களை காணாமல் அடித்திருக்கு இந்த தீர்ப்பு என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சொல்லுது. ஆக இதை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி நியாயம் கேட்க, நீதி கேட்க நான் வந்திருக்கிறேன் என்று தயவு செய்து நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு எதற்கு வந்த என்று நீங்கள் கேட்கலாம்.
சொல்லுகிறேன் எதற்காக வந்தேன் என்பது. நான் ஒன்னும் வேலையத்து போய் வந்துடல, விஷயத்தோடு வந்திருக்கிறேன், வேலையோடு வந்திருக்கிறேன், ஒரு காரணத்தோடு வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன். அதுதான் 4 ஆண்டுகள் அதிமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்க போகிறீர்கள்? அந்த தீர்ப்பை உங்களிடத்திலே கேட்க வந்திருக்கிறேன். ஆக உங்களிடத்தில் நீதி கேட்க வந்திருக்கிறேன், உங்களிடத்திலே கேள்விகளை கேட்க வந்திருக்கிறேன், உங்களிடத்திலே நியாயம் கேட்க வந்திருக்கிறேன். இதே மதுரைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 2010ஆம் ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், மன்னிக்கணும், அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள். இங்க இந்த கூட்டத்திற்கு வருகிற போது அண்ணன் ஐபி அவர்களும் நம்முடைய மூர்த்தி அவர்களும் சொன்னார்கள், இங்க எலிப்பேடு பாத்தீங்களா? காட்டினாங்க. அப்போ ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றுகிற போது எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அவர் சுட்டி காட்டினார். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம், ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் என்று அந்த பாடலை அவர் சுட்டிக்காட்டி அந்த கூட்டத்தில் பேசினார். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்ச, இந்த நாடு எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? மாநில வளர்ச்சி அதால பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய சாதனை. சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது நீதிபதி குமாரசாமி அவர்கள் ஜெயலலிதா தரப்பினரை பார்த்து ஒன்று சொன்னார, நீங்கள் 35 மார்க் தான் வாங்கி இருக்கிறீங்க. நான் சொல்லல, நீதிபதி குமாரசாமி சொன்னார். இது நீதிமன்றத்தினுடைய குறிப்பேட்டிலே பதிவாகி இருக்கு. அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டு சொன்னார். 65 மார்க் வாங்கி இருக்கக்கூடியவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு 35 மார்க் வாங்கி இருக்கக்கூடிய பாஸ் ஆக்கி இருக்கிறார்களே என்று கலைஞர் சுட்டி காட்டினார். அது நீதிமன்றம். இங்கே நான் நிற்பது நீதிமன்றம் அல்ல, உங்கள் மன்றம், மக்கள் மன்றம். நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள். எனவே உங்களிடத்தை நான் நீதி கேட்க வந்திருக்கிறேன். நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பீலுக்கு போக 30 நாள், 60 நாள், 90 நாள் வரை இருக்கு. விரைவில் வந்துடும். ஆனால் இங்க 2011 தீர்ப்பு தந்தீங்கள, ஆட்சி மாற்றம், அது 5 வருஷம். ஆக அந்த 5 வருஷத்துக்கு இடையில நாங்கள் அப்பீல் போக முடியாது. ஆக முழுமையாக 5 வருஷம் ஆட்சி தான். ஆக இன்னும் 1 வருஷம் இருக்கு மிச்சம். ஆக இந்த இடைப்பட்ட நேரத்திலே தான் உங்களை எல்லாம் சந்திக்க, நான் நியாயம் கேட்க, நீதி கேட்க வந்திருக்கிறேன். இப்பொழுது ஜெயலலிதா ஆட்சியில இந்த தமிழகத்தில் என்னென்ன கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதே தென் மாவட்ட வளர்ச்சிக்கு, தென் மாவட்ட வளர்ச்சி மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழக வளர்ச்சிக்கு, ஏன் அதையும் தாண்டி இந்திய திருநாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம், ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட இருந்த திட்டம் தான் சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டத்தை தடுத்துட்டாங்களா பாவிகள்? உருப்பிடுவாங்களா? சேது சமுத்திர திட்டத்தை, தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டத்தை
தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு அந்த திட்டம் வரக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று தடுத்து நிறுத்திய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது அம்மையார் ஜெயலலிதா ஒருவராகத்தான் இருக்க முடியும். தடுத்தார். ராமநாதபுரம் கூட்டுக்குடியின் திட்டத்தை பற்றி ஐபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட திட்டம். நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் குறித்த காலத்திற்கு முன்பு இந்த திட்டத்தை நிறைவேற்றி அந்த மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து வச்சோமே. ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்தை சின்னாபின்னமாக்கி அதை கூட முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் இன்றைக்கு முழுமையாக அந்த மாவட்ட மக்களுக்கு குடிநீர் போய் சேரவில்லை என்ற கொடுமை வந்திருக்குன்னா ஜெயலலிதாவுடைய உள்நோக்கம் இதிலிருந்து புரிகிறதா இல்லையா? தாமிரபரணி நதிநீர் இணைப்பு திட்டத்தை கிடப்பில போட்டு வைத்திருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1.83 லட்சம் கோடி ரூபாயில மதுரை தூத்துக்குடி தொழில் நிலையம் அமைப்போம் என்று உறுதிமொழி தந்தார இன்றைக்கு வாய்மூடி மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? தென் மாவட்டத்தில் தயாரிப்பு மண்டலம் அமைப்போம் என்று வாக்குறுதி தந்தாங்களே, இதுவரையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? 1500 மெகாவாட் உடன்குடி திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தேசிய நெடுஞ்சாலை பணியின நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஜெயலலிதா ஆட்சி. இதே மதுரைக்கு அருகில் துணை நகரம் அமைப்போம் என்று சட்டமன்றத்தில் உறுதி தந்தவர் ஜெயலலிதா. இதுவரையில் அந்த பணி நடக்க தொடங்கி இருக்கிறதா? கிடையாது. இதே மதுரையில தமிழ் தாய்க்கு சிலை வைப்போம் என்று சொன்னார்களே, நான் மதுரை முழுக்க தேடி தேடி பார்த்தேன், எங்காவது சிலை அமைக்கப்பட்டிருக்கா என்று. இதுதான் தமிழ் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றா பாசமா? கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை பராமரிக்க முடியாத நிலையில அங்கே நின்று கொண்டிருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டம் தூசி படிந்திருக்கிறது. செம்மொழி பூங்கா வறட்சி பூங்காவாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொல்காப்பிய பூங்கா தொலைந்தே போயிருக்கிறது. ஆக இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். 76,000 கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவோம் என்று சொல்லி அதற்காக 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சீங்கள, நான் கேட்கிறேன், நடந்திருக்கிறதா? 3 முறை தேதி குறிப்பிட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறத தவிர இதுவரை நடக்கல. நான் கேட்கிறேன், இதுதான் தொழில் புரட்சியா? இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவரிடத்திலே தான் தொழில்துறை இருந்துச்சு. இடையில துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை நான் பெற்ற நேரத்தில் அப்பொழுது தொழில்துறையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னிடத்திலே வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் எண்ணற்ற தொழிற்சாலைகள், அந்நிய முதலீடுகள், அதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு தொழில்துறையில முதலிடத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி வைத்தோம். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில இந்த 4 ஆண்டு காலத்தில் தொழில்துறை கடைசி இடத்திற்கு போயிருக்கிறது என்று சொன்னால் வெட்கப்பட வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது டெண்டர்களை விடுறதுல கூட தனி கவனத்தை நாம் செலுத்தணும். வெளிப்படை தன்மையை உருவாக்கி தந்தோம். எத்தனையோ குடிநீர் திட்டங்கள் குறித்த காலத்திற்கு முன்பே முடித்தோம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம். நான் இன்னும் சொல்லுகிறேன், திமுக ஆட்சியில் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை படிப்படியாக நாம் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றுகிற நேரத்தில் ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? இலவசமாக கலர் டிவி வழங்கக்கூடிய திட்டம். அந்த இலவச கலர் டிவியை கூட வழங்குகிற நேரத்தில்
ரேஷன் அட்டை வச்சிருந்தா போதும். அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கவலை கிடையாது. குடும்ப உறுப்பினர் அட்டை, ரேஷன் அட்டை இருந்தா போதும். அத்தனை பேருக்கும் கலர் டிவி இலவசமாக வழங்கிய ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாராவது மறுக்க முடியுமா? அந்த கலர் டிவியை வழங்குகிற நேரத்திலே கூட முறைகேடுகள், தவறுகள், குளறுபடிகள் வரக்கூடாது. டெண்டர் விடுற பிரச்சனையில அல்லது பல மாநிலங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிற நேரத்திலே கூட அதில் முறையாக பின்பற்ற வேண்டும், விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் விழிப்பாக இருந்து அன்றைக்கு நாம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைத்தோம். அந்த குழுவிற்கு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே தலைவராக இருந்தார். நானும் அதில் உறுப்பினர். ஆக அந்த குழு மாதம் கூடி டெண்டரை முடிவு செய்கிறது. கொள்முதலை எப்படி பெறணும், அதை மக்களுக்கு எப்படி வழங்கணும் என்றெல்லாம் திட்டமிட்டு எந்தவித கிஞ்சுற்றும் தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்ற நிலையில் அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். ஆனால் இப்ப ஜெயலலிதா ஆட்சியில அவர்கள் இலவச திட்டம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இலவச திட்டம் கேட்டீங்கன்னா, லேப்டாப், ஃபேன், கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் எப்படி வழங்குறாங்க, அதுல என்னென்ன குளறுபடிகள், முறைகேடுகள், தவறுகள், அந்த பிரச்சனைக்கு கூட நான் போக விரும்பல. ஆனால் அதை டெண்டர் விடுற விஷயத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கா? கொள்முதல் செய்கிற நேரத்தில் முறையாக திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழு போல இப்ப இந்த ஆட்சியில் ஒரு குழு அமைக்கப்பட்டு முடிவு செய்யப்படுகிறதா? கிடையாது. அப்படி குழு அமைச்சா கமிஷன் பெற முடியாது. ஆகவேதான் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒரு கமிஷன் ஆட்சி இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய 4 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட கொடுமை அதிகாரிகளை வச்சு லஞ்சம் வாங்குறது, அதற்காக அதிகாரிகளை மிரட்டுறது, அச்சுறுத்துறது, அதற்கு பயந்து அஞ்சு நடுங்கி அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கொடுமை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நெல்லையை சார்ந்த முத்துக்குமாரசாமி வேளாண்மை துறையில பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த முத்துக்குமாரசாமி ஓடுகிற ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டார. சிபிஐ என்கொயரி விசாரணை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக மட்டுமல்ல எல்லா கட்சியும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. வைக்கப்பட்டதா? இல்ல. கண்துடைப்புக்கு அந்த அமைச்சரை கைது செஞ்சு அத்தோடு அதை அப்படியே கிடப்பில போட்டிருக்காங்களே தவிர முறையாக விசாரணை நடைபெறுகிறதா என்றால் இல்ல. அதை தொடர்ந்து பார்க்கிற திருச்சியில மருத்துவ அதிகாரி நேரு தற்கொலை, சென்னையில ரேஷன் கடை ஊழியர் தற்கொலை, திருவாரூரில் இன்ஜினியர் தற்கொலை. ஆக தற்கொலைகளும் இந்த நாட்டில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுப்பணித்துறையில, நெடுஞ்சாலை துறையில, உள்ளாட்சி அமைப்புகள்ல டெண்டர் விடுறதுல ஊழல் நடக்குது. மறுக்க முடியுமா? அந்த டெண்டர்களை கூட யாருக்கு தருகிறார்கள்? அதிமுகவை சார்ந்தவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து தரலாம் அந்த படிவத்தை. அப்படி தருகிற இடத்தில் அவர்களுக்குள்ள கூட சண்டை வந்துருது, அவர்களுக்குள்ளே கலவரம். பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கிறோம். தாதுமணல் கொள்ளையில 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். இது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தந்தார IAS அதிகாரி பேடி அவர்கள். முதலமைச்சரிடத்திலே தந்தார. சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டதா? மக்கள் மன்றத்திற்கு அது வந்திருக்கிறதா? கிடையாது. கிரானைட் குவாரியில 16,000 கோடி ரூபாய் ஊழல். அதை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய IAS அதிகாரி சகாயம், அவருக்கு கொலை மிரட்டல்.
மின்சார வாரியம் 80,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் நடக்கிறது. ஜெயலலிதா ஆட்சிகளை எந்த மின் திட்டத்தை நிறைவேற்றல. அதிக விலை கொடுத்து வெளிமாநிலிருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஊழல், லஞ்சம். பருப்பு வாங்குறதுல வருஷத்துக்கு 110 கோடி ரூபாய் ஊழல். முட்டை வாங்குவதில் வருஷத்துக்கு 97 கோடி ரூபாய் ஊழல். ஆவின் பால கலப்பட ஊழல். இதை சொன்னால் வழக்கு போடுங்கள், சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஜெயலலிதாவை போல 18 ஆண்டு காலம் வாய்தா வாங்க நாங்கள் முன்வர மாட்டோம். தெம்பு இருந்தா, திராணி இருந்தா வழக்கு போடுங்கள். ஏற்கனவே எங்கள் மீது பல வழக்குகள் உண்டு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் மீது கூட வழக்கு உண்டு. அதே போல தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏ.வி.கே. இளங்கோவன் மீது பல வழக்குகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் மீது வழக்கு, என் மீது வழக்கு. ஆக இதை கண்டு நாங்கள் அஞ்ச நடுங்க தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதற்கெல்லாம் அஞ்சி ஒதுங்கி விடுகிற இயக்கம் அல்ல. நாங்கள் பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் ஒரு காலம் நாங்கள் அஞ்சிட மாட்டோம். சரி, விடுங்க, எங்களை விடுங்க. பத்திரிகை உலகம் செய்திருக்கக்கூடிய தவறு என்ன? அவர்கள் மீது வழக்கு இல்லையா? இதே பத்திரிகை ஒரு ஜனநாயக மாண்போடு சில கருத்துக்களை, சில செய்திகளை, குறைகளை, தவறுகளை, குற்றங்களை சொல்ல வேண்டிய அந்த மாண்பு, அந்த ஜனநாயகம் பத்திரிகை உலகத்திற்கு உண்டு. தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஆட்சி இல்லாத இந்த நேரத்திலும் சரி, பத்திரிகை தர்மத்திற்கு என்றைக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். அதை யாரும் மறுத்திட முடியாது. கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தினுடைய. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது விமர்சனங்களோ, குற்றச்சாட்டுகளோ, ஊழல்களோ, லஞ்ச லாவணியங்களோ எடுத்து சொன்னால் இன்றைக்கு அவர்கள் மீதெல்லாம் பல வழக்குகள். இந்து பத்திரிகை மீது வழக்கு, தினமலர் பத்திரிகை மீது வழக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மீது வழக்கு,